அவர் வாயிலிருந்து அவர் யார் பேரையும் சொல்லலை அப்படிங்கிறதா இருக்கட்டும். இங்கே நம்ம என்னன்னா திரும்ப நீதிமன்றம் நிறைய கேசஸ்ல சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழேயும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சொன்ன மாதிரி 9 செக்ஷன் கீழே ஓகே நான் பெயிலபிள் செக்ஷன்ஸும் இதில் இருக்கு. ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பாஸ் விட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து காவேரி தண்ணியை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இருக்கக்கூடிய க்ரௌட்ஸும் வந்து அந்த பேரை சொல்றாங்க, இவரும் சொல்றாரு. ஓகே என்ன இருந்தாலும் அவர் அந்த இடத்துல பேசினதோ ரியாக்ட் பண்ணதோ மிக தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த பெண்களை நோக்கி வைக்கப்பட்டு இருக்கிற கமெண்ட் வந்து இது புதிதல்ல, இது ஃபர்ஸ்ட் கிடையாது. டிஎம்கே அவங்களோட லீகல் டீம் வந்து கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. தட் இஸ் ஹைகோர்ட்டை. ஜஸ்டிஸ் ஜி.கே. இளந்தரியன் அவர் முன்பாகத்தான் இது வந்து விசாரணைக்கு வருது. நீங்க வந்து பெட்டிஷனா போடுங்க, நான் அவசர வழக்காக இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. பட் அதற்கு முன்பாகவே காவல்துறையினர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அங்க. ஓகே இது ஒன்று. திரும்ப 1 மணிக்கு இது என்கொயரிக்கு வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க, தட் இஸ் அரசு தரப்புல இருந்து சொல்லும் போது இல்லைங்க இவர் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதனால இப்போ எப்படி ஏபி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் மீன்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில். தாவேகா தரப்பினர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கட்டும் இல்லை மகளிர் ஆணையத்திலயா இருக்கட்டும் கம்ப்ளைண்ட் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அந்த எலெக்ஷன் டைம்ல பொன்ராஜ் அவர்கள் பேசிய ஒரு விஷயம், பெண்களை நோக்கி அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய தாவேகா பெண்கள் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. அதுவும் மக்களால் ரொம்ப கண்டிக்கத்தக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பேசிட்டு மக்கள் இதை தவறான புரிதல் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பேசின கான்டெக்ஸ்ட் அப்படி வந்த ஒரு சொல்லுக்கும் இவர் அங்கிருந்து கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கும். திரும்ப அவர் பெயிலில் வெளியே வந்துட்டா கூட விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு எகெயின் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? எஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து ப்ராப்பர் அவர் அப்பியரன்ஸ் கொடுக்கணும், மேண்டேட்ரி அப்பியரன்ஸ் அவர் கூப்பிடும் போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து என்கொயரிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், எஸ்பெஷலி இந்த டிஎம்கே அப்படின்னு வரும்போது பெண்களை இழிவுபடுத்துறதோ பெண்களை காட்சி பொருளாக்குறதோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டேட்டிவாக நிறைய இன்சிடென்ட்ஸில் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே அது என்ன ஆயிடுனா சரி இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸோட அத்துமீறல் அராஜகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க என்ன மாதிரியான விளைவை சொசைட்டிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா. அட் த எண்ட் ஆஃப் த டே யாராக இருந்தாலும் அந்த ஒரு சோஷியல் ஃபிகராக இருக்கிற பட்சத்தில் கூட என் தலைவனே பேசிட்டான் நான் ஏன் பேசக்கூடாது அதை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. விச் மீன்ஸ் மக்கள் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருமே எடுத்து வைக்கப்படுற ஒன்று. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த அரெஸ்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அந்த 9 செக்ஷன் என்னென்ன இருக்கு, என்னென்ன செக்ஷன்ல அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? எஸ் ஆக்சுவலி இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அகெயின் வந்து ஒரு பெண்ணை நோக்கி வந்து வைக்கப்பட்ட ஒரு சர்ச்சையான ஒரு கமெண்ட், ஒரு மேடை பேச்சில் அவர் சொன்ன ஒரு விஷயத்தினால தான் இந்த அரெஸ்ட் ஆனது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. மார்னிங்கே தஞ்சாவூர் காவல் நிலைய காவல் அதிகாரிகளால் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ தஞ்சாவூர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. தட் இஸ் டு தஞ்சாவூர் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே இந்த கிரைம் நம்பர் 287/2026 அப்படிங்கிற ஒரு திக்கில தான் வந்துட்டு இந்த அரெஸ்ட் ஆனது வந்து இங்கே நடந்திருக்கு அண்டர் 9 செக்ஷன்ஸ்.